நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இந்த கள்ளச்சாராய மரணங்கள், விஷச்சாராய மரணங்கள் நேற்று முழுவதும் இன்றைக்கும் கூட தமிழ்நாடு முழுவதும் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. இப்போ ஆப்வியஸ்லி சட்டமன்றத்திலும் அதுதான் முக்கியமான பேசுபொருளாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்லாம் கருப்பு சட்டை அணிந்து வராங்க, இது பற்றி குரல் கொடுக்குறாங்க, இது பற்றி பேசணும்னு கேட்குறாங்க, பெரிய அமளி நடக்கிறது, எதிர்க்கட்சிகள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் கேள்வி நேரம்லாம் முடிஞ்சு இது பற்றிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் பேசுகிறார். அதில் முக்கியமான விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே மாதிரி செங்கல்பட்டில் நடந்த சம்பவத்தில் என்னாச்சு அப்படின்னு நீண்ட விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் முதலமைச்சருடைய நடவடிக்கை இதில் திருப்திகரமானதாக இல்லை அப்படிங்கிறத தான் வெளியே சொல்கிறாங்க. அடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் நடத்துகிறாங்க. முதலமைச்சர் இதில் ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டாம், என்ன செய்யறதுன்னு பார்க்கணும், இதை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்கணும், நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடுக்க போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்கிறார். ஒவ்வொரு முறை இது நடக்கும் போதும் இதோ போன வருஷம் தான் நடந்தது, இதே மாதிரி விவாதித்தோம், இதே மாதிரி சட்டமன்றத்திலும் பேசப்பட்டது. அது ஆளும் கட்சி எதிர்கட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு இல்லாமல் இந்த முறை இந்த மரணம் கடைசி மரணமாக இருக்க என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் அப்படியே தான் நிற்கிறது. நம்ம விவாதிப்போம் என்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக மற்றும் விசிக பிரதிநிதிகளும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் சூர்யா கிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு மலிவான அரசியல் செய்றீங்க, இது ஒரு பெரும் துயரம் தான். அமைச்சர் வேலு கூட சொல்லும்போது நான் இதெல்லாம் நியாயப்படுத்தலைங்க, இது நடந்திருக்கு, இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு அவங்க ஒரு ப்ரொடக்டிவாக பேச வரும்போது மீண்டும் முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமா, அந்த ஒரு வழக்கமான அரசியலே செய்றீங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் முதலமைச்சரும் அதை சொல்கிறார். இல்லை, பொதுவாக ஒரு துயரம் நடந்து விட்டது என்றால் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம், அந்த விஷயங்கள் சொல்லும்போது ஃப்யூச்சரில் இது நடக்காமல் பார்த்துக்கலாம். இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்குது. இப்போ ஆகஸ்ட் 12, 2022 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் சொன்னார். நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த போதை ஒழிப்பு இந்த விஷயங்களுக்கு தான் சொன்னார். இப்போது கடந்த வருடம் 22 மரணங்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து கடைசியாக 2009 அப்பவும் திமுக ஆட்சியில் தான் கள்ளச்சாராய மரணம் நடந்தது. அதற்கு பிறகு 10 வருடம் அதிமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் நடக்கவில்லை. முதல் முறையாக 14 வருடம் கழித்து நடந்தபோது பல விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நான் இதற்கு மேலே ஒரு அதிமுக ஆட்சியிலே நடந்திருக்கு, கையில் பட்டியல் வச்சிருக்கேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் பேச. ஓகே, இப்போ அது இருந்தால் அவங்க சொல்லட்டும். இப்போ முதல்வர் அவர்கள் கடந்த முறை இந்த சம்பவம் நடக்கும்போது இது இனிமே தொடராது, ஒரு மரணம் கூட வராது, நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஸ்பெஷலாக ஒரு ஹாட்லைன் நம்பர்லாம் கொடுத்தாங்க, கள்ளச்சாராயம் விற்றால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடந்த வருடம் மே மாதம் நடந்த சம்பவம், இப்போ ஜூன் மாதம் நடந்த சம்பவம், 13 மாதங்களில் இந்த அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஊடகவியலாளர்கள் அங்கே போய் சொல்லக்கூடிய விஷயங்களே பொதுவாக இருக்குது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு அவங்க பொறுப்பு அப்படின்ற ஒரு தவறான பார்வையில் இருக்காங்க. இப்போ இதே கள்ளக்குறிச்சியில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அப்போ அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவரை மாற்றி மோகன்ராஜ் என்பவரை இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறார். அவர் மிக நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர். சைலேந்திர பாபு அவர்கள் அப்போ டிஜிபியாக இருந்தார். அவர் ஸ்பெஷலாக இவரை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போட்டு அந்த கலவரமும் ஒரு சமாதான நிலைக்கு ஊர் அமைதிக்கு திரும்பின உடனே இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி அவர் திரும்புகிறார். ஏனென்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது மிக அதிகமாக புழக்கத்தில் கடந்த 3-4 ஆண்டுகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த ரிஷிவந்தியம், சங்கராபுரம் 2 பகுதிகளில் தான் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள். இந்த மோகன்ராஜ் எஸ்பியாக இருந்து இது மேலே நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள், ஆளும் கட்சி பிரமுகர்கள் மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்து அவர் இதில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற கம்பல்ஷன் கொடுக்கப்படுகிறது. இது ஊடகத்தில் வந்த செய்தியை நான் பகிர்றேன். இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, மேலிடத்துக்கு போய் இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே கிடைக்கலன்றப்போ அவர் விருப்ப ஓய்வு அளித்து விட்டு சென்று விடுகிறார். இன்று விருப்ப ஓய்வு அடித்து சென்றவர் நிம்மதியாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் கண் பார்வையில் இந்த துயரம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மிக வருத்தப்படுகிறார். அவர் எவ்வளவோ அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்ல முற்பட்டும் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொன்னவர் இப்படி ஒரு எஸ்பியே இப்படி ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படும் வரை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தகவலுக்கு இது போச்சா இல்லையா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, இன்னைக்கு நக்கீரன் இதழில் நிறைய விஷயங்கள் விரிவாக சொல்லியிருக்காங்க. இப்போது
இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை அப்படின்னு அங்கே கலெக்டராக இருந்த திரு ஷாவன்குமார் வந்து பொதுவில் வந்து பேட்டியில் சொல்கிறாரு. அதை நம்பி பல பேர் குடித்து அதில் இறப்புகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது அவர் அதை சொல்வதற்கு தூண்டியது யார்? அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாரு, அவர் சொல்லுவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அசெம்பிளி வந்து துவங்க இருக்கின்றது, இது பெருசாச்சுன்னா பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துடும், பிரச்சனை ஆகிடும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவரை நிர்பந்தித்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இங்கே வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் நீங்கள் சில பத்திரிகைகளை கோட் பண்ணுறீங்க, சில நியூஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை பாருங்கள், அந்த மாவட்ட செயலாளர், இந்த எம்எல்ஏ அப்படி இப்படின்றீங்க. இப்போ இது எல்லாமே உண்மைதான் சரிதான்றதுக்கு எந்த ஆதாரம்னா பல ஊடகவியல் அதுக்கு வந்து சிபிசிஐடி விசாரித்து நாளைக்கு சொல்லணும், யாரையாவது கைது பண்ணணும், இல்லை சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். கேள்வி அங்கே தான் வருது. கடந்த 13 மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரி நடந்து சிபிசிஐடி விசாரணை வைத்து இது வரைக்கும் அந்த வழக்குல என்ன நிவாரணம், அதோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு சொல்லிருக்காரு சிஎம், இன்னைக்கு அசெம்பிளில சொல்லிருக்காரு எத்தனை பேரை கைது பண்ணிருக்கோம், எத்தனை காவல்துறையினர் மீது நாங்க சஸ்பென்ஷன் நடவடிக்கை அதுக்கப்புறம் எடுத்துருக்கோம்னு இன்னைக்கு சொல்லிருக்காரு. அங்க போன 16 போலீஸ்மேன் நினைக்கிறேன் சஸ்பெண்ட். அது எல்லாமே கரெக்ட். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஷபீர் அகமது முதற்கொண்டு பல வீடியோக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்டர்வியூலாம் போட்டிருக்காங்க. அங்க மக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், பட்ட பகல்ல விற்கிறார்கள் கள்ளச்சாராயம், கோர்ட்டுக்கு பக்கத்தில், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கு பக்கத்தில், இது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கள்ளச்சாராயம் விற்கவர்கள் எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, போலீஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு தகவல் போயிடுது. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் போய் சொன்னோம்னா அவங்களுக்கு தகவல் போய் எங்களை மிரட்டுறாங்க, அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஒரு மிகப்பெரிய விரக்தியில் அந்த மக்கள் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த விஷயங்களில் தவறு இழைத்தவர்கள்னு ஒரு கலெக்டரையும் எஸ்பியும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா முடிய போகிறதில்ல. அங்கே யார் யாருக்கு தொடர்பு இருக்குது, வேறு அதிகாரிகள் யார், அரசியல்வாதிகள் யார், நிறைய அரசியல் தலைவர்கள் 2 எம்எல்ஏக்கள் பேரையே சொல்கிறாங்க அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு இந்த பத்திரிகையில் கூட எழுதியிருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? எதுவுமே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கண் துடைப்பாக வந்து நான் விசாரணை ஆணையம் போட்டுட்டேன், 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன், அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கறது கூட ஒரு துயரம் பாருங்களேன். ஒரு பெண் ஊடகவியலாளர் பதிவு பண்ணியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வரதுக்காக அந்த பிள்ளைங்களும் பெண்களும் காக்க வைக்கப்படுகிறார்கள், வந்த உடனே அந்த செக்கு கொடுக்குறாங்கன்றாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கூட அவர் வந்து தான் செக் கொடுக்கணும், அதுக்கு ஒரு தாய் தந்தை இழந்த பிள்ளைகளை வந்து வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுலாம் மிக மிக வருத்தமாக இருக்கின்றது. ஆகையால் இதை சரியாக கையாள வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கேட்போம் திரு கோவை செல்வராஜ், இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது அப்படிங்கிறது தான் பல தரப்புல இருந்து வரக்கூடிய விமர்சனம், குற்றச்சாட்டு. இதுல எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கா, காவல்துறைக்கு தொடர்பு இருக்கா, முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இவ்வளோ ஆராய வேண்டியதை வந்து நம்ம வெறும் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து சில எம்எல்ஏக்கள் பேர் பத்திரிகையில் வந்திருக்குங்கிறாரு. இப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் விசாரிக்கணும். அதாவது இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்த பிறகு அந்த துயரமான சம்பவம் நடக்கிற விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கூறுறதும் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கும் பக்கபலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லா அரசியல் கட்சியுடைய நிலையாக இருக்க முடியும். இப்போ தம்பி சூர்யா சொன்ன மாதிரி நக்கீரன் புஸ்தகத்துலேயும் பத்திரிக்கை எடுத்துகிட்டு பேசுனா எவ்வளவு நம்ம பேசுறது. அதனால் எந்த எம்எல்ஏக்களும் அதை முதலமைச்சர் தெளிவாக எனக்கு சட்டமன்றம் சொன்னார், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதற்கு உறுதுணையாகவோ துணை போயிருந்தாலோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அந்த முதல் நாளே வந்து அமைச்சர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் வந்தார், அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏபா வேலு அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் அங்கே வந்தாங்க. எல்லாரும் அங்கே இருந்து பார்த்து இருக்கிற நிலைமையை முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் மேலும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த மாவட்ட இதே விஷயத்துக்கு இதே மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி சொன்னீங்களேன்னு தானே இப்போ அவங்க கேட்குற மாதிரி ஆகுது. இப்போ நம்ம அதுல நடவடிக்கை எடுத்திருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது இல்லமா, போன வருஷம் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நாங்க இத்தனை சோதனை சாவடி அமைச்சிருக்கோம், ஹெல்ப்லைன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் சொல்றாரு. பட் அது ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இது நடந்திருக்காதுல்ல. அப்போ அங்க அடிப்படையில क्वेश्चन ஆகுதுல்ல சார். ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 8.5 கோடி மக்கள் வாழ்றாங்க. எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் வந்து முறையா வேலை செய்யலன்னு சொல்றீங்க? எதுக்காக அதிகாரிகளை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்க? இது மாதிரிலாம் தயவு செய்து பேசி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காவல்துறை அதிகாரிகள் கேவலப்படுத்தாதீங்க முதல்ல. சார் வாட் இஸ் திஸ்? இல்லம்மா, அது வந்து நடந்தது வந்து என்ன நடந்தது, அவங்க எங்க வாங்குனாங்க, எதுக்கு வாங்குனாங்க, எப்ப வாங்குனாங்க? அரசாங்கம் ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கா இல்லையா? இப்ப அது கேவலப்படுத்துறதா அர்த்தமா? நான் கேக்குறது யார் விக்கிறா,
ஏமா நடவடிக்கை எடுக்கிறதுனா அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிற அந்த மாவட்டத்தில் அவர் தான் பொறுப்பு. அது ஏன் விட்டாங்க, ஏன் வந்தது, எப்படி இருந்தது கேட்கிறோம். இல்ல எப்படி பின்ன பேர் என்ன? அதாவது நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க கேட்கறது வாஸ்தவம். எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லாரும் மேலே குற்றச்சாட்டு சொன்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே தவறு பண்றாங்களா? அப்படி யாருமே சொல்லலையே சார். யார் சொன்னாங்க அப்படி? இல்ல இப்ப அவர் என்ன பேசினார்? சூர்யா என்ன பேசினாரு? அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் கேसेस பேசிட்டு இருக்காரு. ஏமா இவ்வளவு பேசுறாரு. நான் கேட்கிற பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல வந்து மகாராஷ்டிரால வந்து 2015 106 பேர் இறந்தாங்க விஷசாராயம் குடிச்சு. உத்தரப்பிரதேசத்துல வந்து 108 பேர் இறந்தாங்க 2022. இப்போ இருக்கிற முதலமைச்சர் இதுல. குஜராத்ல பிரதமருடைய சொந்த மாநிலத்தில் ஜூலை 22 2022 42 பேர் இறந்தாங்க. ஒரு தடவை 108 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அதுக்கு அந்த முதலமைச்சர் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்ல பிரதமர் அதுக்கு பொறுப்பெடுத்து எங்க மாநிலம் நான் அதை ராஜினாமா பண்ணாரா? யார் நடவடிக்கை எடுத்தாங்க? தமிழ்நாட்டில் தான் முறையா நடவடிக்கை எடுத்து முறையா செய்யணும். இப்போ என்ன சொல்றோம்? இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இது வந்து இப்படிப்பட்ட தவறு நடக்கிறது வந்து யாரும் வீடு வீடாக போய் காவல் இருக்க முடியாது. தவறுகள் நடந்தால் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த நடவடிக்கையாக எடுக்கலைங்கிறது தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கான நடவடிக்கை சிபிசிஐடி போட்டிருக்கு. இன்னைக்கு அந்த தரகரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அது சம்மந்தமாக ஆந்திராவில் வாங்கினதாகவும் சென்னையிலேயே வாங்கி கொடுத்ததாகவும் எங்கெல்லாம் வாங்கினாங்கன்னு அது கணக்கு எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கும்போது தனிப்பட்ட முறையாக ஒவ்வொருத்தரை பற்றி தப்பாக பேசுறதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லை. ஏன் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் திமுக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 4,63,710 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கு. அதில் வந்து 4,61,084 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம நாடு வந்து யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒன்றும் சர்வாதிகார நாடு கிடையாது, அதிபர்கள் நாடு கிடையாது, மன்னர்கள் நாடு கிடையாது. இது ஜனநாயக நாடு. மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நீதிமன்றத்தை தவிர யாருமே தண்டனை கொடுக்கிற தகுதி இல்லாதவங்க தான். எல்லாரும் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தண்டனை கொடுக்கிற ஒரே சக்தி நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம். அந்த வழக்கு தொடுக்கிற விதத்தில் வந்து அவங்க வந்து சாட்சிகள் முறையாக யார் சொல்ல வரலைனாக்கா என்ன செய்யறான்? கொலைகாரனே வெளியே சுற்றிட்டு இருக்கானமா. கொலை பண்ணாதவன் கொலை பண்ணுன்னு தான் பணத்தை வாங்கிட்டு உள்ள போயிருக்கிறான். கொலை பண்ணுனா வெளியே சுற்றிட்டு இருக்கிறான். இது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கு. ராஜீவ் காந்தி இறந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்தாங்க? இந்திரா காந்தி இறந்து எவ்வளவு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால வந்து சும்மா நம்ம என்ன வேணாலும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த முன்பு நடந்த வழக்கு சொன்னார் விக்கிரவாண்டியில் அந்த மரக்காணத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்தில் அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து சிபிஐ நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் சிபிசிஐடி 21 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க. நான் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் அது குழந்தைங்க இருந்தாங்கட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலையில் இல்லை அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். வித்தவங்களை பிடிச்சிருக்கீங்க, கடைசி நிலையில வித்தவங்களை பிடிச்சிருக்கீங்க. இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க யாரு? இவங்களை ஆதரிக்கிறவங்க யாரு? அது அந்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இல்ல அந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து சிபிசிஐடி வந்து விசாரணை போட்டிருக்கு. முன்னாள் நீதியரசர் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது. அவர் வந்து இன்றைக்கு வந்து இன்னைக்கே விசாரணை ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எல்லாமே கட்டாய நடவடிக்கை எடுப்பாங்க. இதுல ஒன்றும் தயவுதாட்சனே கிடையாது. இது அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல போய் அரசியல் குளிர் காய வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்கள் பிரச்சனை. கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருமே துரோகம் செய்யற மாதிரி நடக்காதீங்கன்னு சொல்றேன். ஓகே, கேட்போம். சசிரேகா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்ற திரு வன்னியரசு அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு வன்னியரசு, உங்க மேல இன்னைக்கு அதிமுக முக்கியமான ஒரு புகாரை வைக்கிறது. கூட்டணி கட்சிகள்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க தோழமை இயக்கங்கள்லாம் சரியா கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, அரசுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆப்போசிஷனா நீங்க செயல்பட மாட்டேங்கிறீங்க. இதுல கூடவா உங்க கூட்டணி தர்மம்னு கேட்கிறாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். எங்களுடைய தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு மாலையிலிருந்து கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறார், கருணாபுரத்தில் தான் இருக்கிறார், காட்டுநாயக்கர்புர தெருவில் தான் இருக்கிறார். அங்கே இருக்கிற மக்களை நேற்று இரவிலிருந்து சந்தித்து 12-1 மணி வரை அங்கே தான் இருந்தார். இப்போ திருப்பி காலையில் ஆரம்பித்து இன்றைக்கி இப்போவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. மற்ற இன்ஸ்டன்ட் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி போய் அங்கே போய் இருந்து
சும்மா ஒரு பார்த்துட்டு உடனே இங்கே வர்ற தலைவர்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கி இப்போ இருக்கிறாரு. யாரும் அவங்க வந்து எல்லா வீடு வீடாக போய் பார்க்குறாரு, வீடு வீடாக அந்த மக்களை போய் பார்க்குறாரு, அவங்களுடைய குறை என்னன்னு கேட்குறாரு. இப்படி ஒரு தலைவரை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை யாரும் பார்க்கவே முடியாது. உடனடியாக அதே களத்திலிருந்து 24ஆம் தேதி முழு மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கிறத மையப்படுத்தி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஏதோ கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதை கண்டித்து இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதற்கு முழு மதுவிலக்கு வேண்டும் அப்படிங்கிறத அறிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த போராட்டம் வந்து அரசியலுக்கான போராட்டம், இது மக்களை பாதுகாக்கக்கூடிய போராட்டம். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. கோரிக்கை இருக்குல்ல, ரிசைன் பண்ணால் வந்து மதுவிலக்கு யாரும் மது குடித்தவங்க வந்து இறக்காமல் போயிடுவாங்கிற உத்தரவாதத்தை தருவாரா ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கான காரணம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து இப்போ வந்து 2021 ஜனவரி 2021 விவசாயிகள் வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மொத்தம் வந்து 6041 பேர் இறந்தாங்க. இது பார்லிமெண்ட்டில் சொல்லப்பட்ட புள்ளி விவரம். 700க்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க, பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக தான். அப்போ இதுக்கு வந்து உடனே பிரதமர் வந்து பதவி வழங்கணும் அப்படின்னு என்னைக்காவது இவர் சொல்லியிருக்கிறாரா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அவர் போகிற போக்கில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, விசிகா வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வரணுன்றாரு. கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டால் இனிமேல் வந்து கலாச்சார சாவுகள்லாம் வராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதி கொடுப்பாரா? இனிமேல் வராதுங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டாங்க. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? இப்போ கூட ஒரு அரசியல் தான் பண்ணுறாரு, ஒரு இழிவான ஒரு அரசியல் பண்ணுறாரு. கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துகிறாங்க, நல்லதுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ நாங்கள் வந்து காத்திருக்கலை. ஆனால் அந்த நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வாங்கன்னு எதுக்கு சொல்லணும்? முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் எதுக்கு சொல்லணும்? நீங்கள் அத்தனை இப்போ 2001 வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் பண்ருட்டியில் வந்து 53 பேர் வந்து இதே அளவில் வந்து இறந்தாங்க கலாச்சார இதில். அன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கோரிக்கை வச்சாங்களா? இல்லை, இவர் வந்து அன்னைக்கு இருந்தார். எப்படி வந்து அதை வந்து அதாவது இதுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்கள் என்னைய மன்னிக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை பொறுத்தளவு வந்து காவல்துறைக்கு தெரியாமல் இந்த சாவுகளில் கள்ளச்சாராயம் விற்பதற்கான வாய்ப்பு இல்லை. காவல்துறைக்கு தெரிந்துதான் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் குற்றங்களை கடத்ததில் சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அதற்குன்னு கலாலில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. எங்கே விற்கிறாங்க? காவல் நிலையத்துக்கு பின்னாடி, தாசில்தார் அலுவலகத்துக்கு பின்னாடி விற்கிறாங்கன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள்ட்ட மக்கள் புகார் கொடுக்குறாங்க. அப்போ இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்கு. அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கீழ்மட்டத்திலிருந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துக்கு அல்லது கள்ளச்சாராய விற்பனைக்கு அவங்க வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. சாராயம் வந்து கல்வராயன் மலையில விற்கிறாங்க, வித்துட்டு இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த அந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தலைன் கலந்துருக்கிறாங்க. அந்த மெத்தலைன் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாண்டிச்சேரியில் யார் கொடுத்ததுன்னு சொல்லணும். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆட்சி யாருடைய ஆட்சின்னு தெரியும், பாஜக ஆட்சின்னு தெரியும். அங்கிருந்து எப்படி இங்க வந்ததுன்னு தெரியும். இது எல்லாம் வந்து ஒரு கூட்டு களவாணித்தனம் அல்லது கூட்டு இந்த வியாபாரத்துக்கான ஒரு உத்தியை கையாளுறாங்க. அப்ப முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் வைக்கிறோம். நாங்கள் ஏதோ வந்து போனோம், பார்த்தோம், உடனே வந்து பேட்டி கொடுத்தோம் வாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக அந்த துயரம் மிகுந்த அந்த இடத்துல அந்த மக்கள் ஒப்பாரி ஓலமா இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஒப்பாரி ஓலமா இருக்கிறாங்க. கண்ணீர் வடிக்க முடியல, கண்ணீரை துடைக்க முடியல. ஆனால் இப்பவும் நீங்கள் இப்பவும் வந்து அங்கே இருந்து அந்த மக்களை வந்து ஆற்றுகிறார், தேற்றுகிறார். ஆனால் மரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி என்ன போனாரு, போன வேகத்தில் வந்தாரு. என்ன அதுல என்ன அவர் கண்டறிஞ்சார்? வீடு வீடா போனாரா, பார்த்தாரா? நான் அதாவது அவர் வந்து திரும்பி வந்ததை நான் குறை சொல்லலை, அதை நான் வந்து குற்றம் சொல்ல. ஆனா அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கணும், மக்களோட மக்களா இருந்து நீங்க வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். உடனே அவர் வந்து சொல்ல விட்டு ரிசைன் பண்ணுங்க அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்வி, விவசாயிகள் இவ்வளவு பேர் 6000 பேர் செத்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாவுக்கு நரேந்திர மோடி தான் காரணம், அவர் பதவி விலகணும் அப்படின்னு அவர் சொல்ல தயாரா? அவரால்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. கேட்போம் சசிரேகா மேடம், முதலமைச்சர் பதவி விலகணும், முதலமைச்சர் பதவி விலகணும், அதனால என்ன அச்சீவ் பண்ண போறோம்? ஏதாவது கள்ளச்சாராயத்தை முதலமைச்சர் மாத்திட்டா உடனே கலாச்சாரம் ஒழிஞ்சிருமா?
அதுல என்ன, இது வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே, அதுதானே அவங்க கேட்கறாங்க. இவ்வளவு நேரம் வன்னியரசு பேசுறாரு, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போனாரு வந்துட்டாருன்றாரு, முதலமைச்சர் போனாரா? அதை கேட்க வேண்டியது தானே. செயல்படுத்த வேண்டிய இடத்தில் யார் இருக்கக்கூடியவர்கள், யார்? காவல்துறை யாரிடம் இருக்கிறது? முதலமைச்சரிடம் தானே இருக்கிறது. முதலமைச்சர் போனாரான் இதுவரை சுட்டிக்காட்ட கூட்டணியில் இருந்து கொண்டு 52 பேர் இறந்திருக்காங்க. இப்போ ஒரே வருஷத்துல இருக்கு முன்னாடி நம்ம மரக்காணத்தில் ஒரு 23 பேர், ஒரு ஆண்டு காலத்தில் உங்களுக்கு 78 பேர் மரணிக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சீரியஸா இருக்காங்க. எப்போ வேணா மரணிக்கலாம், எந்த நொடி வேணா அந்த எண்ணிக்கை உயருமான்னு கலெக்டரே சொல்றாரு. நம்ம அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஏன் போகவில்லை? இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிகள், நீங்க கூட்டணியில 1 மணி நேரம் இருங்க, இன்னும் எத்தனை வருஷம் வேணா இருங்க, தமிழ்நாடு குட்டிசவர் ஆகிற வரைக்கும் கூட இருங்க, யாருக்கும் கவலை இல்லை. இப்ப நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, அங்க போங்க, இங்க போங்க, கூட்டணி பேச்சே இதுல கிடையாது. முதலமைச்சர் போகவில்லை. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சதா இவர்களால? இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அது உங்களுக்கு தெரியலையா? அதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்ட கூடாதா? அவர் போயிட்டாரு வந்துட்டாரு, எங்க போல, எந்த வீட்டுக்கும் போலன்றீங்க. நீங்க பாத்தீங்களா? முதல்ல போனது நேற்று காலையில 8 மணிக்கே போயிட்டு 11 மணிக்கெல்லாம் போய் ஒரு வீடா ஒரு தெருவா ஏறி இறங்கி அவர் அந்த குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் மாதம் 5000 அவர்கள் படிப்பு செலவுக்கு உட்பட நான் தருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை பாராட்ட ஒரு எதிர்க்கட்சிக்கு ஏன் இவர்கள் என்ன காலம் பூரா திமுகவோடவே இவர்கள் வந்து அப்படியே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்களா மற்ற கூட்டணி கட்சிகள்? இவங்க நாளைக்கு காட்சி மாறாதா, ஆட்சி மாறாதா? எதுவும் மாறுதோ மாறலையோ, மக்கள் எல்லாரும் ஒண்ணுதானே. மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தானே கட்சிகள், மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தானே சட்டமன்றம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, அவங்க விசிக தலைவர் 2 நாளா அங்கேயே தான் இருக்கிறாரு, அங்க மக்களோட இருக்கிறாரு, நிறைய விஷயம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு தோழமை கட்சியா இருந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்றாங்களா? அது நீங்க விசிக தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. 3 வருஷம் கூட தான் வள்ளுவர் கோட்டத்துல பண்ணாரு. அப்பப்போ ஒரு அடையாள உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் மாதிரி எதையாவது பண்றீங்க. மேலவளவு பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா நீங்க? வேங்கவேல் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா நீங்க? இதே மலம் கலக்கப்பட்டது, இன்னைக்கு சாணம் கலக்கப்பட்டிருக்கிறது அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில். அது பற்றி ஒரு வார்த்தை, ஒரு போராட்டம் ஏன்? அரசு 1.5 ஆண்டுகளை கடந்து கூட இத்தனை பேருக்கு நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட கண்டுபிடிக்க முடியல. என்ன நடக்கிறது இன்னும் இந்த நாட்டில்? அப்புறம் என்ன நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான தலைவர்? அப்புறம் நீங்க பேசுறீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பண்ணிட்டாரா போயிட்டாரான்னு கேவலப்படுத்துவது. எதிர்க்கட்சி தலைவர் வேளாண் சட்டம் வந்துருச்சா? இன்னைக்கு வேளாண் சட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பிற்கும் கிடையாதுன்னு சட்டமன்றத்திலே சொல்லியாச்சு. அப்படி எந்த பாதிப்பும் வர விட மாட்டேன்ற உத்தரவாதத்தை நாங்க கொடுத்திருக்கோம். வேளாண் சட்டம் வரல. அதுக்கும் மேலாக நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? கூட்டணியில் இருந்ததால் சில தேவையற்ற விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டியது இருந்தது. அதனால் எங்களுக்கு தேவையில்லை இனி மத்திய அரசியல், மத்திய நேஷனல் பார்ட்டிஸ்னால மாநில அரசுக்கோ மாநில கட்சிகளுக்கோ. நீங்க எப்படி வந்து கூட்டணியில் இருந்ததனால சில விஷயத்தை சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது, எங்கள் கூட்டணி தர்மம். நீங்க அப்போ நடந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரதமர் பதவி விலகணும்னு கேட்டிருக்கீங்க. மரணம் கிடையாது, பிரதமர் பதவி விலகணும்னு கேட்டிருக்கீங்க. கோவை செல்வராஜ் சொன்னாரே, குஜராத்ல எத்தனை பேர் செத்தாங்க, யூபில கள்ளச்சாராயம் மரணமும் இல்ல. வேளாண் சட்டத்தை நீங்க அந்த சட்டத்தை நான் என்ன சொல்றேன், எந்த இஷ்யூக்காகவாவது நீங்க பிரதமர் பதவி விலகணும்னு கேட்டிருக்கீங்களா? அதுல முதலமைச்சர் பதவி விலகணும் இல்ல. சட்டத்தை நீங்க சொல்றாரு இல்ல, இது இந்த விஷச்சாராய மரணங்களை, கள்ளச்சாராய மரணங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ், மேசிவ் அஃபென்ஸ், ஒரு வயலேஷனை நீங்க எதோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க சொன்னோம் அதனால லாபம் இல்லை, தேவையில்லைன்ற முடிவுக்கு வரோம் அப்படின்றத சொன்னோம். உங்களால சொல்ல முடியுமா? இலங்கையில கூட தான் 1.5 லட்சம் பேர் ஒரே நாள்ல கொத்து குண்டுகளால கொன்று குவிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு கூட்டணியில் இருந்தது நீங்க தானே. அதே காங்கிரஸோட தானே இன்னைக்கு கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் தான் கொன்று குவித்தது நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல கருணாநிதி அவர்கள் இல்ல எல்லா துருப்புகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டு விட்டன, எல்லாரும் வெளியில வாங்கினாரு, 1.5 லட்சம் பேர் இலங்கை தமிழர்கள் இதே திமுக ஆட்சியினால கொல்லப்பட்டார்களே, அன்னைக்கெல்லாம் என்ன உங்களுக்கு பதில்? அப்ப அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப காங்கிரஸ் தான் செய்தது அப்படின்றது. நீங்க கூட்டணி போயிட்டே இருந்தா இது இன்னும் 1960 வரைக்கும் போயிட்டு இருக்கு. क्वेश्चन வந்து இங்க அரசியல் ரீதியாக ஒரு இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க, பாருங்க திருமாவளவன் சரியில்லை, இத வந்து அதுக்கா பயன்படுத்துறது அப்படின்னு தான் அவங்க வந்து இது மலிவு அரசியல் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா திருமாவளவன் சரியில்லை நாங்க ஆமா கூட்டணியில் இருக்கவங்க சுட்டி காட்டுங்க. இன்னும் கூட எதுவுமே நடக்கலையே, 2 நாள் ஆகுது முதலமைச்சர் போகலையே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆக்கப்பூர்வமா ஏதாவது கேளுங்க மேடம். நான் தான் கேட்கிறேன், சிஎம் இப்ப நீங்க உங்க கோரிக்கையை ஏத்து ரிசைன் பண்றாரு, ஏதாவது பலன் இருக்க போதா? கள்ளச்சாராயம் ஒழிய போதா? அதுக்கு என்ன ப்ரொடக்டிவான சஜஷன் இன்னும் நீங்க அதை பேசாம அரசியல் மட்டும் பேசுறீங்கன்றதா அவங்க குற்றச்சாட்டு. முதலமைச்சர் ஏன் பண்ணணும் அப்படின்னா இது வெறும் அதிகாரிகள் மட்டும் கிடையாது. இவர் சொல்றாருல்ல இவங்க சொல்லிட்டு ஆயிடுமா அப்படின்றாருல. இப்ப இதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும், அதிகாரிகளை மாற்ற வேண்டும், இன்னும் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகளை மாத்திட்டா முடிஞ்சிருச்சா? போன வருஷம் கூட தான் கலெக்டர் மாத்தினீங்க, எஸ்பியை மாத்தினீங்க, இதே மரக்காண சம்பவத்துல. ஏதோ இன்னைக்கு பக்கத்திலே இந்த மாவட்டத்துல அருகாமையிலே நடக்கலையா? அப்ப நீங்க இது மட்டும் நீங்க சொல்றது ரொம்ப என்ன எதை மாத்தணும்ன்றீங்க? இல்ல ஏன்னா இது ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியாளர்கள் இல்லங்க எதுங்க
முதலமைச்சர் மாத்தணும் அதானே? நிச்சயமா. அதான் ஏன் சொல்றேன்னா, இல்ல இந்த ஆட்சியே கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி. ஏன் சொல்றேன்னா, சங்கராபுரம் இந்த கல்வராயன் மலைப்பகுதி இருக்குல்ல, சாராயம் காய்ச்சப்படுற இடம் இருக்குல்ல, அந்த சங்கராபுரம் மலை அந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, ரிஷிவந்தியமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இவங்களோட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய உதயசூரியன் மற்றும் இவங்களுடைய இன்னொருத்தர் யார் அந்த வசந்தம் கார்த்திகேயன் என்றவங்க தான் இவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. இவங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் அதே போல மரக்காணம் நீங்க டைரக்டா அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா, வசந்தம் கார்த்திகேயன் பாருங்க, நீங்க தான் பொறுப்பேற்று. நிச்சயமா கேளுங்க. கலெக்டர் உட்கார்ந்திருக்காரு. நேத்து காலையில கலெக்டர் பேசுறாருங்க. முதலமைச்சருடைய காலையில கலெக்டர் பேசுறாரு இல்லையா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். முதலமைச்சருடைய சிறுவம்படைய கிராமத்துல கள்ளசாராய் காய்ச்சிட்டு இருக்காங்க. அவருடைய அதிமுக காரன் அது சொல்றாங்களா? ஏத்துக்குவாங்க. காட்டுறான் காய்ச்சறாங்க. காட்டட்டுமா? வாழப்பாடியில காட்டட்டுமா? எடப்பாடியில காட்டுமா? ஆத்தூர்ல காட்டுமா? நீங்க பதில சொல்றீங்களா? முதலமைச்சரா இருந்தா எடப்பாடி பழனிசாமி ஊர்லயே சாராய காய்ச்சறாங்க. தெரியுமா? எனக்கு காட்டாதீங்க, நடவடிக்கை எடுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேவலமா இல்ல ஒரு சாராய காய்ச்சறத பார்த்துட்டு இருக்காங்க. வாழப்பாடியில காய்ச்சறாங்களா? எல்லா இடத்துல காய்ச்சறாங்க. தெரிஞ்சிருக்குல. அப்ப ஆட்சி கலைக்கணும்னு சொல்றது புரியுதா? திரு செல்வராஜ் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவருடைய பாதுகாப்புல காய்ச்சிட்டு இருக்காங்க. கைது பண்ணுங்கன்றாங்க. யார் எதிர்க்கட்சி தலைவருடைய பாதுகாப்புல காய்ச்சறாங்கமா? யார் பாதுகாப்புல கைது பண்ணிருக்காங்கமா? யார் பாதுகாப்புல? உங்க எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்புல. தெரியுமா உங்களுக்கு? இப்ப பிரஸ் மீட் கொடுக்குறீங்களா? சொல்ற கேளுங்க. ஒரு முதலமைச்சரா இருந்தவரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரு இல்லமா இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன செஞ்சிருக்கணும்? உள்ள போய் உட்கார்ந்து இந்த துயரமான சம்பவம் நடந்ததுல அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யலாம், எப்படி பாதுகாக்கலாம், இனிமேல் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்கணும். வெளியே வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? தங்கள் நிலைப்பாட்டு சட்டமன்றத்திலேயே சொல்ல முடியாது. அதுதானே சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? எதிர்க்கட்சி தலைவர் என்ன செஞ்சாரு? வெளியே வந்து காவல்துறை அதிகாரிகளை விரலை விட்டு மிரட்டுறாரு. அவர் அடிக்கிற மாதிரி போறாரு. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறவர் இப்படி நடக்கலாமா? இப்படி செய்யலாமா? நீங்க உங்க டிவில காவல்துறை அதிகாரிகளா மிரட்டுறாரு. வன்முறை சம்பவம் கையில் எடுக்கிறார். எதிர்க்கட்சி துணை தலைவர் தூக்கி வெளியில போடலாமா? எதிர்க்கட்சி தலைவரை 2017 நீங்க அந்த சட்டமன்ற பேரவை தலைவர் இருக்கையிலே உட்கார்ந்து தனபால் அவர்களை நீங்க எப்படி எல்லாம் நடத்துனீங்கன்றதுக்கு வரலாறு இன்னைக்கும் ஃபுட்டேஜ் இருக்குதுங்க. அப்படி எல்லாம் யாரும் நடந்துக்கலையே. அங்க இருக்கைக்கு மேல ஏறி போனோமா? நாங்க போய் கையை பிடிச்சி இழுத்தோமா? வடிவேல் பாணியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகரை போயிட்டு நாங்க என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தோமா? தள்ளி விட்டுட்டு நாங்க சேர்ல போய் உட்காந்துக்கிட்டோமா? அன்னைக்கு திருவள்ளிவாக்கம் ரங்கநாதன் நேரி உட்காந்துக்கிட்டாரு அன்னைக்கு சபாநாயகர் இருக்கையில. அந்த மாதிரி பண்ணோம். இன்னைக்கு உரிமையை அதாவது எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. குண்டு கட்டா தூக்கி வந்து வெளியில வீசுறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட பார்க்காம, பிரதான எதிர்க்கட்சி 70 எம்எல்ஏக்கள் இருக்காங்க கூட பார்க்காம அவர் சட்டை பிடித்து இழுத்து வராத கொய்யா நீங்க தள்ளுறீங்க. யார் மேலே கையை வைக்கல, எதுவும் பண்ணல. இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றாரு அவர். இன்னொரு விஷயம் வசந்தம் கார்த்திகேயன் பத்தி நான் சொன்னேன். நேத்து கலெக்டர் காலையில பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன சொன்னார் அவரு? மாற்றப்பட்டாரு அந்த கலெக்டர். இதுக்கு முன்னாடி ஸ்ரவன்றவர் இது அதனால எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு வயிற்று வலினாலையும் வேற பிரச்சனைகள்னால அவங்க இறந்தாங்க அப்படின்னு எண்ணிக்கை உயர்ற வரைக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க. அந்த பிரஸ் மீட்ல இவர் அமைச்சர் வசந்தம் கார்த்திகேயன்றவர் அந்த பகுதி கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளருக்கு எஸ்பியோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் உட்கார்ந்திருக்கல கலெக்டர் பிரஸ் மீட்ல இவருக்கு என்னங்க வேலை? அப்ப சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வராரு. நீங்க எம்எல்ஏ தானங்க போனா நீங்க அப்புறம் எம்எல்ஏ ஏன் போலன்னு கேப்பீங்க. போனா ஏன் போறாருன்னு பிரஸ் மீட்ல கலெக்டர் டைரக்ட் பண்ண இவர் யாருங்க? இவர் மாவட்ட செயலாளருங்க. அந்த இடத்துல கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது. இவர் அந்த பகுதிக்கு எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ வந்து எங்க எம்எல்ஏ செந்தில்குமார் அப்படின்றவர். இவர் மாவட்ட செயலாளர். இவர் மாவட்ட அமைச்சரா? இவருக்கு என்ன அங்க போர்ட்ஃபோலியோ இருக்குது அந்த இடத்துல? அந்த அமைச்சர் அந்த இவர் எஸ்பியும் கலெக்டரும் பிரஸ் மீட் கொடுக்குற இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இவர் டைரக்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அதுதான் அப்ப வந்து கலெக்டர் வந்து இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அப்ப அதனால மரணங்கள் நிகழல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி இருந்தா யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள்? எந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்? யார் ரிசைன் பண்ணணும்னு சொல்றது ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு புரியுதா? இப்போ கேட்போம். திரு வன்னியரசு குறுக்கிட வரீங்க, இருக்கீங்களா? திரு செல்வராஜ் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்க. அதாவது 16,51,063 லிட்டர் கள்ளசாராயம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே அந்த ஊர்ல கள்ளக்குறிச்சியில மட்டுமே 14,600 பேருக்கு மேல வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதுல வந்து கைது வந்து 1,600 பேர் கைது பண்ணிருக்காங்க. 58 பேரை வந்து குண்டாசுல போட்டிருக்காங்க.
அந்த அளவுக்கு அந்த மாவட்டத்திலே கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 45 இடத்துல சோதனை சாவடி அமைச்சு எங்கெல்லாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயமோ எது கொண்டு போனாலும் எரிசாராயத்தை மட்டும் எவ்வளவு 1,60,60,000 லிட்டர் பிடிச்சி 18 லாரிகளை சீஸ் பண்ணிருக்காங்க. அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி சில சம்பவங்கள் அந்த கலெக்டர் அது இது காரணம் இல்லைன்னு சொன்னதை இன்னைக்கு எவ்வளவு பேர் சுட்டி காட்டி கேள்வி கேட்கறாங்கல்ல. இல்ல அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. உடனடியா அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பணி நியமனம் பண்ணல. அவரையும் விசாரிப்பாங்க. யாரையும் விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் தான் தவறு யார் செஞ்சாலும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தன்னிச்சையா நீங்க ஒருத்தர் மேல அப்பட்டமா நம்ம இப்ப சொல்ல முடியாது. நம்ம அங்க போய் உட்கார்ந்து பார்த்தோமா, ஒரு கலெக்டர் ஒரு மாவட்ட ஒரு எம்எல்ஏ பார்க்க போறாருமா, நானே எம்எல்ஏ இருந்தவன் தான். பார்க்க போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, பிரஸ் மீட் கொடுக்கும்போது உட்காருங்க சாரும்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்து இருப்போம் பக்கத்துல. அது ஒரு குறையே கிடையாது. சூர்யா, இப்போ நீங்க சிபிஐக்கு மாற்றணும், குறைஞ்சபட்சம் அமைச்சர் பதவி விலகணும், மதுவிலக்குத்துறை அமைச்சர் பதவி விலகணும். அவங்க முதலமைச்சர்ன்றாங்க, நீங்கள் அமைச்சர்ன்றீங்க. இப்போ இதுவுமே அதே பார்வை தானே. இப்போ திரு வன்னியரசு அவர்கள் கேட்கறதுல எத்தனை இஷ்யூஸ்க்கு இது மாதிரி பிரதமர் பதவி விலகணும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரயில்வே மினிஸ்டர் பதவி விலகணும். இது தீர்வா அப்படிங்கிறது தானே கேள்வியாக இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை வைக்கணும், இது ஒரு ஸ்டாண்டர்டான திருப்பி ஒரு கேள்வி. சம்பவத்தில் ஒரே ஒரு விஷயம், அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜு இவர் தான் சாராயம் விற்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய மனைவி, அவருடைய சகோதரர். அவர் வீட்டிலிருந்து 900 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீடு இருக்கான். அந்த வீடே குடோனாக பயன்படுத்தி கள்ளச்சாராயம் தயார் பண்ணி பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமாமா அந்த இடம் தான் கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடை திறப்பதற்கு முன்னாடியே இவர்கள் போய் விற்று கொண்டிருக்கிறார்களாம். இப்போது இந்த கண்ணுக்குட்டின்றவர் மேலே 90 வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. இப்போ கடந்த வருடம் முதல்வர் அவர்கள் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், ஆக்ஷன் எடுப்பேன், தனி கமிட்டி போட்டேன்னு சொன்னவர் அப்பட்டமாக கள்ளச்சாராயம் இருக்கக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இப்போது அவர் வெளியே இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு. இவர்கள் நாங்கள் குண்டர் சட்டம் போட்டுட்டோம், கள்ளச்சாராயம் முத்தவங்களை கைது செஞ்சுட்டோம்னு சொல்கிற பட்சத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளியே கள்ளச்சாராயத்தை ரெடி பண்ணி விற்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் நடவடிக்கை பாயல. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குஜராத்ல நடந்தா குஜராத் முதல்வர் விலகிடுவாரான்னு அவர் கேட்கிறார். யூபில 2022ல செத்தாரு, முதல்வர் பதவி விலகினார். தமிழ்நாடு பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை, எது நடந்தாலும் யூபி குஜராத் இல்ல. அப்ப நீங்க உதாரணம் சொல்லும்போது உங்க மாநிலத்துல அப்படி இருக்கேன்னு கேட்கதானே செய்யணும். என்ன கேள்வி கேட்கிறோம், திமுக தேர்தல் இருக்கு 2021 பாயிண்ட் நம்பர் 360 என்ன சொல்லுதுன்னா, மதுக்கடைகளை குறைப்போம், போதை பழக்கத்திலிருந்து மீளுவதற்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு மதுக்கடையாச்சும் மூடியிருக்காங்களா 3 வருடத்தில்? ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபினான்ஸ் செக்ரட்டரியே 42,000 கோடியாக இருந்தது 50,000 கோடியாக உயர்த்துவோம்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மது ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க என்ன செயல் செஞ்சாங்க? இப்போ முத்துசாமி அவர்கள் மினிஸ்டராக இருக்காருன்னா இது வரைக்கும் அவர் எட்டி கூட பார்க்கவில்லை, முதல்வர் பார்க்கவில்லை. இதை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இதுவரை ஏன் வரவில்லை? இப்போ அந்த கண்ணுக்குட்டின்றவர் அவர் வீட்டுக்கு போனது எல்லா ஊடகத்திலையும் காமிச்சாங்க. முழுக்க திமுக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. இப்போ அவர் சில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தனால நம்ம திமுக சொல்ல முடியும். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்வது ஊர்ல இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய கிரிமினல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சி ஸ்டிக்கரை வேணும்னே ஒட்டிப்பாங்க, நம்ம கிட்ட வர மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் கூட நெருக்கமா இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்காத காரணம் அவர் இந்த அதிகாரிகள் இந்த காவல்துறையினருக்கு பணம் கொடுத்திருக்கிறாருன்னு பெயரோட பல பத்திரிகைகள்ல இன்னைக்கு போட்டிருக்காங்க. இப்போ நாங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க சொல்ற உண்மையிலேயே முதல்வர் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி அரசியல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த கண்ணுக்குட்டி தான் மேஜர் கல்பிரிட். ஏன்னா பல ஆண்டு காலமா விற்று கொண்டிருக்கிறான்னு சொன்னார். அவர் நீங்க பிடிச்சிங்க அதான் கைது பண்ணிட்டார். பட் அவர் மூலமா தான் மேலிடத்துல யார் யாரெல்லாம் இதுல தொடர்பு பட்டிருக்காங்க, அரசியல் பிரமுகர்கள் யார் தொடர்பு பட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உடனே வன்னியரசு சார் சொல்லிட்டாரு பாண்டிச்சேரியில் யார் ஆட்சி நடக்குது, ஆந்திரால இருந்து வருது அங்கே யார் ஆட்சி நடக்குதுன்னு. நாங்கள் அதான் சொல்கிறோம், நீங்கள் மற்ற மாநிலங்களை காண்பிச்சுட்டு இந்த வழக்கிலிருந்து தப்பிச்சுக்கலாம், எதுவுமே நடக்க வேணாம்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் சிபிஐக்கு மாநில அரசாங்கமே இந்த விசாரணையை இவர்கள் மீது ஒரு பிழையும் இல்லை ஒரு தப்பும் இல்லைன்னா இவங்க ஏன் சிபிஐக்கு இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது? இப்போ போன வருடம்
பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடியில். இன்னைக்கு முதல்வர் அவர் வந்து இவ்வளோ தண்டனை கொடுத்தோன்னு படிச்சிருந்தாருன்னா மக்களுக்கு பயமே வரலையே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கோர்ட்டிலிருந்து 300 மீட்டர் தள்ளி கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எடுத்த நடவடிக்கையினுடைய தாக்கம் என்ன? இன்னும் ஒரே ஒரு கடைசியாக இது லாஸ்ட் பாயிண்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு சம்பவங்க, கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க, கோர்ட்ல வந்திருக்கு. கோர்ட்ல திண்டுக்கல்ல கள்ளச்சாராயம் விற்கக்கூடியதை வீடியோவாக அந்த நீதிபதி புகழேந்தி அவர்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. நீதிபதி புகழேந்தி என்ன சொல்றாருன்னா, இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர், காவல்துறை அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்தனர், இது போன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீங்க இவ்வளோ பிடிச்சோம் இவ்வளோ கைது பண்ணோன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியல் கட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரமுகர்கள்னு சொல்ல வர நீங்க எந்த பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. கேட்போம். திரு வன்னியரசு, இப்ப நீங்க புதுச்சேரி சொல்றீங்க, ஆந்திரா சொல்றீங்க, அதுவே ஒரு சிறந்த காரணம் இல்லையா? சிபிஐக்கு கொடுத்துருங்க, பல மாநிலங்கள்ல எப்படி நெட்வொர்க் வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிட்டோங்க. நியாயமான கோரிக்கை தானே? இல்லை அதுதான் நீங்கள் மரியாதைக்குரிய அதானியினுடைய துறைமுகம் குஜராத்திலிருந்து போதைப் பொருள் வந்த உடனே அது குறித்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்ல போது அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கு போகிற ஒரு போதை. அது யார் கொண்டு வந்தாங்க, என்ன பின்னணி, அது ஒரு முழுமையான விசாரணை வேணும்னு சொன்னால் அதை பற்றி யாரும் பேசலை. பார்லிமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கு 2016 2020 ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மதுவால் ஒவ்வொரு மாநிலம் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் பார்லிமெண்ட்டுடைய அறிக்கையில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 2016 68, 2017 54, 2018 78. கவலைப்படுறீங்களே, தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில பெரும்பாலான பட்டியலினத்தோர் இருந்திருக்காங்க. இங்க என்ன பண்ணலாம், இந்த நடவடிக்கை எடுக்கலாம், அந்த விவாதம் தனியா வைக்கலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனை, குஜராத் காமிச்சு நீங்க தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுங்க. இல்ல ஒரு நாகரிகம் இருக்கா? நான் நீங்க பேசும்போது ஏதாவது நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா கொஞ்சம் அந்த நாகரிகத்தை கற்றுக்கணும். பாஜகவுக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு பெரிய போதனையா இருக்குங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு முதல்ல கேளுங்க. இது குறித்து சிபிஐ விசாரணை வேணும்னு நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்றாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? இது என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, இனப்படுகொலை காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா நீங்க சொல்றீங்க. அப்போ மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இன்வால்வ்ட்னா சிபிஐ தான விசாரிக்கணும். ஏங்க அதுக்கு தான் மரியாதைக்குரிய நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. ஒரு விசாரிக்கட்டும், விசாரணைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே எல்லா குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து விட்டுருங்க, வெளிநாடுகள்ல இருந்து வருது. மரியாதைக்குரிய அரவிந்தன் சார் போதை தடுப்பு பிரிவு அதிகாரி சொல்றாரு, பார்சல்ல வந்துச்சு, அது ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கே நீங்க சர்வதேச அளவில் நீங்க எந்த குழுவும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. பக்கத்து மாநிலத்துக்கு நீங்க கேட்கறீங்க. தமிழ்நாடு முதல்வர் ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு, நீங்க தடுக்கணும். அவர் ஒன்றும் தட்டி கழிக்கலையே. நீங்க அவர் இல்லை நான் சொல்கிறேன், அதாவது அவர் ஒன்றும் தட்டி கழிக்கலை, எல்லாத்துக்கும் அவர் ஒரு பொறுப்பே இருக்கிறாரு. நீங்கள் இறந்தவங்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் வழங்குறதா இருக்கட்டும், 18 வயசு வர பராமரிப்புக்கு 5 லட்சம் ரூபா 5000 ரூபா வழங்குறதா இருக்கட்டும், பெற்றோரை இழந்து வர்ற குழந்தைகளுக்கு 5 லட்சம் நிலையான வைப்பு தொகையாக இருக்கட்டும். இது ஒரு முதலமைச்சர் ஒரு தாயன்போடு தாயுள்ளத்தோடு தன்னுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த அறிவிப்பெல்லாம் அறிவிக்கிறாரு. நீங்க அப்ப இதை கூடுதலா நம்ம அவரை என்கரேஜ் பண்ணணும். தவறு நடந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறையினர் பங்கு இருக்கா, பங்கு இருக்கு, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, துயரங்கள் நடக்கக்கூடாது. அப்போ இதுக்கு எல்லோரும் மனிதநேயத்தோடு கூட்டு பொறுப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவங்க சசிரேகா போகிற போக்கில் சொல்கிறாங்க, நீங்கள் தாழ்த்தப்பட்டவருக்கான தலைவர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் சேர்ந்து போராடுறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கவுண்டருக்கு மட்டும்தான் தலைவர்னு யாராவது சொன்னாங்கன்னா எள்ளி நகையாடுவாங்களா இல்லையா? அவர் கவுண்டர் சங்க தலைவர் அவரு அப்படி இல்லையே. அப்ப நீங்க ஒரு சமூகத்துல பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால சமூகத்திற்கான தலைவர் நாங்கள், இதை நாங்கள் பேணி பாதுகாப்போம்னு சொல்றது நீங்க உங்க ஸ்லோகனே நீங்க என்ன வச்சிருக்கீங்க? சொல்ற விதத்தை சொல்றேன். நாங்க எங்களுக்கு அப்புறம் அதே அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கல, முதலமைச்சர் கிட்ட அத பத்தியே வலியுறுத்தல. அப்புறம் நீங்க என்ன இத பத்தி சொல்றதுக்கு என்ன தார்மீகம் இருக்குதுன்னு கேக்குறேன் நான். நீங்களா ஏன் ஜாதிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? பார்க்கணும்ல. விடுதலை
ஜாதிக்குள்ள நீங்க தான் ஒளியறீங்க, நாங்க ஒளியல. நாங்க ஒளியல. எந்த இடத்துல நாங்க ஒளிஞ்சிருக்கோம் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படியே பாத்துறாங்க. ஒரு இடத்துல இந்த விவாதத்துல முழுமையா பாருங்க, எங்காவது ஒரு இடத்துல ஜாதி ரீதியா நாங்க பேசியிருக்கிறோம் பாருங்க. ஏன் ஜாதியை பத்தி பேசுறீங்க? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீங்க அந்த மக்கள் கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். சொல்றேன், எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்தில் இருப்போம். எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அது கவுண்டரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், எந்த சமூகமா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கிறதாங்க மனிதநேயம். அந்த பக்கத்துல சார் வேங்கவேல் பிரச்சனை இதுவரைக்கும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா சார்? ஒரு அடையாளத்துக்கு ஒரே ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? நீங்க ஏன் சார் அழுத்தத்தை தரக்கூடாது முதலமைச்சருக்கு? கூட்டணி கட்சி தானே சார். நீங்க கேட்டீங்களாங்க, நீ கேட்டீங்களா சசிரேகா? நீ கேட்டீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. வேங்கவயல் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக எங்காவது போராட்டம் நடத்தியிருக்கா? ஒன்று. மேல் பாதியில் தலித் இந்துக்கள் உள்ள நுழைய முடியல, ஒரு இந்து தடுக்கிறான், ஒரு இந்து உள்ள போக முடியல. இதற்கு அதிமுகவோ பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? எங்காவது இது குறித்து போராட்டம் நடத்திருக்காங்களா? எங்கேயும் போராட்டம் நடத்தல. அப்படி எந்த இடத்துலயும் நீங்க போராட்டம் நடத்தாம போராட்டம் நாங்க நடத்தலையா? போராட்டம் நடத்தல. நீங்க வெறும் திமுகவே பார்த்துட்டு இருந்தா எப்படி சார் தெரியும்? திமுகவே பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஒரு சொக்கி மயங்கி நின்னுட்டு இருந்தா இந்த ஆட்சியில பார்த்து எப்படி தெரியும்? இன்னும் 25 வருஷத்துக்கு கூட்டணி தொடரும்னு சொக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? எதிர்க்கட்சிகளே கொஞ்சம் பாருங்க, என்ன போராட்டம் பண்ணிருக்கோம், எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கோம் பாருங்க கொஞ்சம். வேங்கவேலுக்காக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? மேல்பாதிக்காக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? தலித்துகள் பிரச்சனைக்காக நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களா? எந்த இங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க, அத பத்தி ஒரு பேசுறாங்க. இங்க கூட வலியுறுத்துறாங்க. நீங்க போராட்டம் நடத்த தயாரா? இல்லங்க இவங்க என்ன பிரஷர் பண்ண போறாங்கன்னு கேளுங்க. நாங்க கூட நிக்கிறோங்க. இதுக்கு மேல என்ன? இதுக்கு வேங்கவயல் பிரச்சனை தீர்த்தே ஆக வேண்டும். முதலமைச்சர் இதே மரக்காணத்துல வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. இதே நாங்க கேட்டோம், பூரண மதுவிலக்கு வரீங்களான்னு நாங்க கைகோர்க்க தயார்னு சொன்னோம். அதை பத்தி பேசினாங்களா? இல்ல நீங்க இப்ப இதுக்கு மேல வேங்கவயலுக்கும் மேலவளவுக்கும் கரூர் திரௌபதி அம்மன் கோயில் திறக்கணும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல கோயிலை பூட்டிட்டு போறது இல்லங்க. ஒரு அரசுக்கு நல்ல அரசுக்கு அழகு கலெக்டர் கூட்டு வந்து கோயில் பூட்டிட்டு போறது எந்த கவர்மெண்ட் வேணா செஞ்சுட்டு போவாங்க. இப்படி பிரிவினருடைய பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதா ஒரு நல்ல அரசுக்கு. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதிமுக துணையில் இருக்கு உங்களோட. அதாவது விசிக நடவடிக்கை எடுக்கும், அதிமுக கூட. நீங்க என்ன அழுத்தம் இல்ல என்ன அழுத்தம் தர போறீங்க? பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல இவர் நீங்க என்ன செய்ய அவங்க போராட்டம் பண்ணலாம் சரி. இப்ப விசிக செஞ்சிரும், அதிமுக பின்னால போகும்னா இப்ப யார் எதிர்க்கட்சி? இதுல எதிர்க்கட்சி தலைவர் யாரு? திரு திருமாவளவனா? திரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கையால் ஆகாத அரசு, பொம்மை முதலமைச்சர் 1000 போராட்டங்களை கையில எடுத்தோம், நாங்க கவர்னர் உட்பட கொடுத்துருக்கோன்ற இவர் சொல்றாரு இல்லையா? இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? அதுக்கு சொல்றேன். இனியும் நீங்கள் எதுவும் எடுக்க போறீங்கன்னா சொல்லுங்க, உங்களோட துணை இருக்க தயாரா இருப்போம்னு சொல்றேன். திருவண்ணியர் இல்ல சார் அசோகா, நான் ஒரே ஒரு இடைமறித்தல். இவங்க இந்த மேலவளவுன்னு சொல்றாங்க. மேலவளவுல என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்ல சொல்லுங்க. மேலவளவுல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை சொல்ல சொல்லுங்களேன். ஏங்க இல்ல இவ்வளவு பேசுறீங்கல்ல, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றீங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்துக்கு என்னங்க நீங்க இது வரைக்கும் உங்க தலைவர் என்னங்க தோழமையா சுட்டிட்டாரு? வெறும் தோழமை சுட்டுதல். இன்னைக்கு கூட 52 பேர் இறந்திருக்காங்க. என்னங்க 52 பேர் இறந்திருக்காங்க. ஒரே வருஷத்துல 23 பேருக்கு முன்னாடி செத்துருக்காங்க. அதிகாரிகளை மாற்ற வேண்டும். இதான் ஒரு கூட்டணியோட இதுவா? இல்ல கூட்டணி தர்மமா இதான்? இப்படியா கூட்டணி தர்மத்தை நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க? என்ன வந்து கேக்குறீங்க அது நடந்தா இது நடந்தா? நீங்க சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பண்ணீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. நீங்க எல்லா பிரச்சனைக்கும் நாங்க கவர்னரை போய் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் 1200 போராட்டம் இந்த ஆட்சி வந்த பின்னாடி நடத்திருக்கோம். நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். ஓகே ரைட் ரைட். இது நம்ம ஒரு ஊரா போயிட்டே இருக்கலாம். மாஞ்சோலை மேலவளவு சொல்லுங்க. அசோகா இருங்க. அசோகா கள்ளக்குறிச்சிக்கு வந்துருவோம். இல்ல நீங்க இதுல வந்து இருங்க தயவு செய்து மரியாதைக்குரிய சசிரேகா அவர்கள் சொல்றாங்க மேலவளவுன்னு சொன்னாங்க. மேலவளவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்களேன். சும்மா ஒரு ஊர் பேரை சொன்னா நாங்க போயிடுவோமா? ஓகே. மேலவளவுல என்ன நடந்துச்சு சொல்ல சொல்லுங்க. இப்ப சொல்ல சொல்லுங்க. நான் இந்த விவாதத்தை விட்டு போயிடுறேன். ஓகே சொல்லுங்க. ரைட் 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 ரைட். லெட்ஸ் கம் பேக். நம்ம திருப்பி கள்ளக்குறிச்சி கூட இல்ல. அப்ப கூட கள்ளக்குறிச்சிக்கு வர மாட்டீங்க நீங்க. அப்ப கூட இந்த சாவுகளை பற்றி உங்களுக்கு கவலை இல்ல. அப்ப கூட இந்த விஷச்சாராயம் காட்சினே இருந்தாலும் பரவாயில்ல, யார் காட்சினாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி கேட்டுட்டாங்க முதலமைச்சரும் கண்ணீர் வடிப்பீங்களே தவிர அந்த மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்க போறது கிடையாது. அப்படிதானே?
நடந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எதுங்க மாட்டு சாணம் கலந்தாலும் சரி, மனித கழிவு கலந்தாலும் சரி, நீங்க பாட்டுக்கு உங்க கூட்டணியில நீங்க சேஃபா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஒரு பேரை சொல்றீங்க, அந்த பேரை வந்து என்ன விவரங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓகே ரைட். திரு கோவை செல்வராஜ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் நிறைவான கருத்துக்கள் கேட்கணும். இது உங்களுடைய நிறைவு பார்வை திரு கோவை செல்வராஜ். அதாவது இப்போ வந்து சம்பந்தம் இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அம்மா. நான் இன்னைக்கு சட்டமன்ற வளாகத்தில் வெளியே வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? கள்ள சாராயத்தை குடிக்கிறவர்கள் மீது தவறில்லை, குடிக்கலாங்கிறாரு. அப்போ இவர் வந்து கள்ள சாராயத்தை குடிக்க சொல்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்றாரு? இன்னைக்கு கள்ளுக்கடையை தரங்க, கள்ளு வியாபாரம் பண்ணுங்கிறார். அதனால இவங்க மது விலக்கு வேணும்னு யாரும் கேட்கல, குடிக்கிறதுக்கு வந்து கடையை தரணும் ஒரு ஆள் கேட்கிறாரு, ஒரு ஆள் வந்து கள்ள சாராயத்தை காய்ச்சறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது ரெண்டு பேரும் இவங்க கேட்கறதுல எந்த விதத்துல நியாயம்? மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கேவலமான தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு பரிதாபப்படுறாங்க. அதனால தயவு செய்து நான் கேட்கிறேன், அண்ணாமலையோட கருத்தை வந்து சூர்யா ஏத்துக்கிறாரா? அப்ப கள்ளுக்கடை சாராய கடை எல்லாம் வேணுங்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். இப்ப இதை முதல்ல அப்படியே பேசும்போது சொன்னார் 10 வருஷமா ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்றேன் 2003 வேலூர் மாவட்டத்தில் பொத்தனூர் தேவராயபுரம் சமூகத்தில் வந்து 2003 மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் வந்து சாராயம் அருந்தி 9 பேர் செத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பெருஞ்சேரி கிராமத்தில் வந்து 26/11/2003 அன்னைக்கு கள்ள சாராயம் அருந்தி 17 பேர் விழுந்திருக்காங்க. யாரு? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில். அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் வந்து தலைஞாயிறுங்கிற பகுதியில் 2015 அந்த அம்மாவோட ஆட்சியிலேயே தான் சாராயம் குடித்து 4 பேர் செத்துருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் 2017 மரியாதைக்குரிய இந்த பெரிய மகானா பேசுறாருல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் சாராயம் குடிச்சு 14 பேர் செத்துருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் குடவாசலில் 2018 திருவாரூர் மாவட்டத்தில் அதை வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்திட்டு வர்ற சாராயம் குடிச்ச அருந்ததிய மக்கள் பெருமாள் பலகைங்கிற ஊர்ல 13 பேர் செத்துருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் வந்து கொரோனா ஊரடங்கு இருக்கிற நேரத்தில் கள்ள சாராயம் கடத்திட்டு வந்து குடிச்சதுல 14 பேர் செத்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க? அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் செத்துருக்காங்க? 2021க்கு முன்னாடி 2020 22 பேர் செத்துருக்காங்க கள்ள சாராயம் குடிச்சு கடலூர் மாவட்டத்தில். இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க சொல்லுங்க? என்னுடைய இறுதி கருத்து ஒன்றுதான். இப்போ நாங்க கடந்த வருடம் முதலமைச்சர் கிட்ட நிறைய முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காதனால அவருக்கு தபால் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரப்போசல் அனுப்பியிருக்கோம். தமிழகத்தில் மதுக்கடைகளை எப்படி படிப்படியாக குறைத்து கள்ளுக்கடைகளை திறப்பது, அதற்கு என்னென்ன நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று 350 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அண்ணாமலை பேசுகிறது தப்புன்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து உடனடியாக அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஒரு குடும்பத்துக்கும் நாளைக்கு நானே நேரில் போய் கொடுக்க போகிறேன். ஊக்குவிக்கலாம் இல்லை, நாங்கள் எங்கள் தலைவர் அதை பற்றிலாம் எதுவுமே முறைப்படுத்தி விற்பனை செய்யுங்கன்னு சொன்னேன். இந்த மாநிலத்தில் கல்லு விற்காமலாம் இருந்தாங்க இவ்வளோ ஆண்டுகள், இப்போதானே தடை செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போகும்போது பல குடும்பங்களில் பல கோரிக்கை வைத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க, முத்ரால லோன் வாங்கி கொடுங்கன்னு பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள். அதற்கு தனியாக ஒரு கமிட்டியை போட்டு நாளைக்கு அதுக்கு போகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறோம். குடிக்கிறதே ஊக்குவிக்கிறீங்கன்னு அதெல்லாம் கிடையாது. கல்லுக்கு அதாவது டாஸ்மாக குறைக்கணும்னு சொல்கிறோம். அது எப்படி ஊக்குவிக்கிறது? நீங்கள் 1000 கடையாச்சும் வருஷம் கம்மியாக குறைங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி 360 சொன்னதை 3 வருஷமா நடத்தவில்லை அப்படின்றது. இன்னொன்னு ஒரே ஒரு கேள்வி. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மது அருந்த மாட்டார்கள், மது அருந்தினால் கட்சியில் சேர்க்க மாட்டோம்னு சொல்லுங்க. தைரியம் இருந்தா பார்க்கலாம். சொல்றோம். நாங்க உங்க கட்சியில் வந்து முதல்ல மது ஆலைகளை நடத்துவதை கைவிடுங்கள்னு சொன்னாங்க. கனிமொழி அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மது கடைகளை மூடிடுவோம், எங்க நிர்வாகிகள் மது ஆலைகளை நடத்துவதை மூடிடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க மது ஆலைகளை மூடுனீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே குடிக்க முடியாது. முதல் விஷயம். இரண்டாவது, இந்த ஒரே ஒரு 32 பேர் பிராந்தி கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர்கள் 32 பேர் பிராந்தி கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. கர்நாடகா, குஜராத்ல, ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கருத்து. இப்போ கடந்த வருடம் தமிழக அரசாங்கம் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் விங்கையும் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கையும் கம்பைன் பண்ணி ஒரு புது பிரிவு உருவாக்குறதுனால பல சிக்கல்கள் இருக்கு. இந்த மது கள்ளச்சாராயம் இதெல்லாம் தடுக்க முடியல அப்படின்ற பல
கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆகையால் இந்த அரசாங்கம் பல்வேறு கோணங்கள்ல இதுக்கு என்னென்ன தீர்வு வேணுமோ அதை செய்யணும். கேட்டாரு மேலவளவு சொல்லுங்க. நான் அந்த கதைக்குள்ள போக வேணா, திசை திரும்பிடன்னு இருந்தேன். நான் ஒரு சிம்பிளா முடிச்சிடறேன். 1997 கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜூன் 30 மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் சாதிய வன்கொடுமையால் அவர் உட்பட 6 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் நூற்றுக்கணக்கான அரசு செய்யப்படுறாங்க. அன்னைக்கு போராடினது 40 ஆண்டு கால அரசு, 50 ஆண்டு கால அரசியல்வாதி நான் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன். நான் அவரை குறை சொல்லல, அது உங்க உரிமையா உங்க இஷ்டமா கூட இருக்கட்டும். அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் சென்னை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இருந்து அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து பேரையும் கூட்டிட்டு வந்து அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வைத்தது ஜெகன்மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்க்காக பூவை மூர்த்தி அவர்கள், இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்க்காக பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு, வாதாடிக்கிட்டு இருக்காரு. நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பங்களிப்பு என்ன அதுல? நீங்க வந்து மேலவளவுனா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? மேலவளவு விட்டு வந்துருங்க. உங்களுடைய போராட்டம் வாங்க என்னன்றது ஒண்ணு. இன்னைக்கு அதான் அதிமுக ஆட்சியில எவ்வளவு இதுவரைக்கும் பட்டியல் போட்டாரு. அதுக்கு வாங்க பதில். வேங்கை வேலுக்கும் பிரச்சனை இல்ல, எதை பத்தியும் கவலை இல்ல, இருக்கட்டும், நான் வேண்டாங்கல. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் அவர் எவ்வளவு பட்டியல் போட்டாரு. 2011ல இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஒரு மரணம் கிடையாதுங்க. உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே சொல்லிருக்கீங்க, அத்தனையும் போய் ஆதாரம் இருக்கிறதாங்க. உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில 2021-22ல செந்தில் பாலாஜி படிச்சிருக்காரு, பக்கம் 160 மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அந்த டிமாண்ட்ல கொடுத்திருக்காரு. அவர் இங்க முதலமைச்சர் சொல்லிருக்காங்க ஆமான்னு சொல்லிட்டு. இதை நீங்க இன்னைக்கு ஒரே வருஷத்துல இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்ன ஒரு இரும்புல கலந்து போச்சாங்க. இன்னைக்கு போன வருஷம் 23, இந்த வருஷம் 52. இன்னமும் நீங்க சப்பகட்டு கட்டிட்டு இருக்கீங்களே. இந்த மாதிரி மரணங்கள் நிகழக்கூடாது. அதற்கு ஆட்சியாளர்களும் உங்களுடைய திமுக கட்சிக்காரங்களும் உடந்தையா இருக்காங்க. இவங்க இல்லன்னா சிபிஐ என்கொயரிக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமியே சாராயம் காய்ச்சற உங்களுக்கு தொடையா போறாரு. அதிமுக கூட சாராயம் காய்ச்சிட்டு இருக்குது. அதிமுக எம்எல்ஏ சாராயம் விக்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏ சாராயம் விக்கிறார் தெரியுமா? பயம் இருக்க வேண்டியது இல்ல. நான் புடிச்சு கொடுக்கணுமா? ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் தொடர்ந்து நடக்குது? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் சாராயம் காய்ச்சறார் தெரியுமா? தேங்க் யூ திரு வன்னியரசு. நிறைவு கருத்து. அசோகா. எஸ் சார், நீங்க தான். ஒன்றும் இல்லை, அதாவது மரியாதைக்குரிய சசிரேகா அவர்கள் பேசும்போது மேலவளவு சம்பவத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த போராட்டம், அந்த மேலவளவுன்னு கிராமம் தெரிஞ்சது எப்படி, அந்த படுகொலை நடந்துச்சு, அதை எப்படி வந்து முருகேசன் வந்து எப்படி தேர்தல் நின்னார் அப்படிங்கிறத வந்து விடுதலை சிறுத்தைகள் மூலமாக தான் வெளி உலகத்துக்கு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். 2019 ஒரு பொது மன்னிப்புக்கான ஒரு கடிதத்தை வந்து ஒரு கோப்பை வந்து ஆளுநர் கொடுக்குறாங்க. அந்த கோப்பில் இஸ்லாமிய விடுதலை குறித்து கையெழுத்து போடல, அனுப்புனதில்ல. அந்த இருங்க சொல்லி முடிச்சிடறேன், தயவு செய்து இடமறிக்காதீங்க. அந்த விடுதலையில் மேலவளவு கொலையாளிகளை விடுதலை செய்வதற்கான பரிந்துரையை செய்த அரசு அதிமுக அரசு, அதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் எல்லோரையும் விடுதலை செய்த அரசு அதிமுக அரசு, கொலையாளிகளை பாதுகாத்த அரசு அதிமுக அரசு, அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவு கொடுத்து விடுதலை செய்ய அரசு அதிமுக அரசு. ஆனா இப்ப வந்து மேலவளவு பத்தி இவங்க வந்து இப்படி பேசுறாங்க. அதனால இது வந்து சட்டப்பேரவையில பேசுனது மரியாதைக்குரிய அன்னைக்கு மேலவளவுடைய கொலையாளிகளை விடுதலை செய்ய ஒரு அரசு அதிமுக அரசு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ. மேலவளவு விஷயம், இன்னும் வேங்கவேல் விஷயம், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய விஷயங்களுக்கு வந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு எல்லா கட்சியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி உட்பட எல்லாரும் சொல்றாங்க. நடக்குதான்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. வணக்கம்.